ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபானா பேசுறேன். இந்த வீடியோ முக்கியமா பேரண்ட்ஸ் ஆன நம்ம எல்லாருக்கும் தான். எஸ், இந்த வீடியோ முக்கியமா பேரண்ட்ஸ் நமக்காக தான். சரிங்களா? நான் ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெஷல் சீரீஸ்ல நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ண போறேன். சரிங்களா? ஏன்னா கமெண்ட்ல நிறைய பேர் கேக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆன்சர் போகும். ஸோ நான் எல்லாருக்கும் சொன்னா இதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதனால இந்த ஸ்பெஷல் சீரீஸ் ஒன்லி ஃபார் பேரண்ட்ஸ், நமக்கு மட்டும் தான். சரிங்களா? ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பசங்க எல்லாம் ஜாலியா போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்ன்னு போயிடுறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் ஆனா நம்ம வீட்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? எப்படி என்னோட பசங்களை வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா படிக்க வைக்கிறது, மார்க் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அவங்களோட கான்சென்ட்ரேஷனை படிப்புல மட்டும் எப்படி கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்கிற விஷயமும் அதுதான். சோ இதே விஷயத்தை தான் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதே விஷயத்தை தான் நீங்களும் யோசிக்கிறீங்கன்னா நீங்க மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான், எப்படி இவனை நல்லா படிக்க வைக்கிறது, எப்படி இவனை அகாடமிக்ல வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறது. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம பசங்க கொஞ்சம் மார்க் கம்மியான உடனே நம்ம மனசுல என்ன தோணல் வரும் சொல்லுங்க? நான் ஒழுங்கான டியூஷன்ல சேர்க்கலையா, இன்னும் பெட்டரான டியூஷன்ல சேர்த்திருக்கணுமா, இல்ல ஹோம் டியூஷன் வைக்கணுமா, இன்னும் அவனை 2 மணி நேரம் படிக்க வைக்கணுமா, காலையில சீக்கிரமா எழுப்பி விட்டுருக்கணுமோ, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்குள்ள வரும். கரெக்டுங்களா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்டோட சக்சஸ் அப்படின்றது அவனோட டெக்ஸ்ட் புக்ல இருந்து மட்டும் வந்துடாது. அவனை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுமே அவனுக்கு இம்பாக்ட் கொடுக்கும். சரிங்களா? அவங்க எந்த இடத்துல படிக்கிறாங்க, என்ன டைம்ல படிக்கிறாங்க, அவங்க படிக்கும் போது என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, இது எல்லாம் சேர்ந்துதான் அவங்களோட படிப்புல அவங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும். சரிங்களா? சோ இந்த விஷயத்த பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நான் பேச போறேன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதெல்லாம் பேச போறோம். அடுத்தடுத்த வீடியோல அவங்க டிஸ்ட்ராக்ஷன் எப்படி அவாய்ட் பண்றது, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, படிக்கிற புக்ல இருந்து மட்டும் அவங்களால ஃபுல் நாலேஜ் எடுத்துக்க முடியாது. சரிங்களா? அண்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதை கான்பிடென்ட்டா கொண்டு போய் அவங்களால எக்ஸாம்ல எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு சப்போர்ட், இன்னொன்னு பயம் இல்லாம இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம வீட்டிலேயே உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. இப்ப நிறைய பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் ஃபெயில் ஆகல, நான் பாஸ் ஆயிட்டேன்ல, எதுக்கு 70 80 நான் பாஸ் ஆயிட்டேன், அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மைண்ட் செட்ல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். எப்படி செய்யலாம்னா, நீங்க எப்பவுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இருக்கக்கூடாது. அவங்களோட மார்க்க மட்டும் நம்ம பேஸ் பண்ணி கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுத்த உடனே எவ்வளவு மார்க் எடுத்த, என்ன இவ்வளவு கம்மியா எடுத்திருக்க, உன் ஃப்ரெண்டு நல்லா எடுத்திருக்கா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி மார்க்கை வச்சு மட்டும் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, இந்த வாட்டி மார்க் கம்மியாயிருச்சா, ஓகே, எதுல எல்லாம் கம்மியா இருக்கு பார்க்கலாம், அடுத்த வாட்டி எதெல்லாம் உனக்கு ஈஸியா ஆக்கலாம்னு நான் பாக்குறேன், எதெல்லாம் உனக்கு வந்து ஈஸியா சொல்லி தர முடியும்னு நான் பாக்குறேன், உன்னால பெட்டரா ஸ்கோர் எடுக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவான பாசிட்டிவான விஷயங்களை பசங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல் ஸ்டார்டிங் தான், யூனிட் டெஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சிரும். ஒரு சில ஸ்கூல்ல டெய்லி டெஸ்ட்னுமே வைக்கிறாங்க. சோ அந்த டெய்லி டெஸ்ட் மார்க்க ஒரு சில பிள்ளைங்க வீட்ல காமிக்கிறதே இல்ல, அந்த பேப்பர்ஸையே ஒளிச்சு வச்சிடுறாங்க. வெறும் 20 மார்க் தான், ஆனா அந்த மார்க் கம்மியா இருக்கிறத காமிக்கிற தைரியம் பசங்களுக்கு இல்ல. 20 மார்க்குக்கு 10 மார்க்கு கீழ எடுக்குறாங்கன்னா அவங்களால அத வீட்ல காமிக்க முடியல. ஒரு பயம் வருது. அம்மா அடிப்பாங்க, அப்பா திட்டுவாங்க, நான் காமிக்க மாட்டேன்னு மறைச்சு வச்சிடுறாங்க. சரிங்களா? சோ இந்த மைண்ட் செட் பசங்களுக்கு வரக்கூடாதுன்னா, நம்ம வந்து மார்க்க மட்டும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. இப்ப மார்க் கம்மியா இருக்குன்னா, எதனால கம்மியா இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? அத பொறுத்து அவங்களுக்கு என்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இப்ப 2 மார்க்ல மார்க் கம்மியாகுது, அப்ஜெக்டிவ்ஸ்ல மார்க் கம்மியா இருக்குன்னா, அத மட்டும் தனியா கொஞ்சம் நம்ம படிக்க வைக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்வோம். பட் அது என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அது நம்ம பசங்க நம்ம கிட்ட காமிக்கணும்ல. அதுக்காக தான் பசங்கள்ட்ட வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாவும், அவங்கள வந்து கொஞ்சம் பயம் இல்லாமயும் நம்ம கொண்டு போணும். அப்பதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப நான் டியூஷன் நடத்துறேன். ஒரு டீச்சரா நான் பசங்கள்ட்ட பேசுறத விட, ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு சிஸ்டர் மோட்ல நான் பேசுவேன்.
ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. அப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சு அதை மாத்த முடியும், இல்லைன்னா மாத்த முடியாது. அப்போ பேரண்ட்ஸ் கூட கேட்பாங்க என்கிட்ட, என்னங்க நீங்க மிரட்ட மாட்டிருக்கீங்க, இப்படி கேட்டா அவன் என்ன பண்ணுவாங்க? எல்லாமே நம்மளால மிரட்டி நம்மளால வெளிய கொண்டு வந்துட முடியாது. ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து அவங்களோட டோன்ல போய் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டா பேசிதான் நம்மளால கொண்டு வர முடியும். சோ இதே விஷயத்த நீங்க வீட்ல கண்டினியூஸா செய்யும்போது பசங்களுக்கு ஒரு தோணல் வரும். ஓகே, என்னோட பேரண்ட் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. நான் வந்து இங்க கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்றேன். நான் எனக்கு என்ன கஷ்டம்ன்றத அம்மாட்ட சொல்ல போறேன். அவங்க அத கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு தோணல் வந்துருச்சுனாலே போதும். பசங்க கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம இப்போ ஒர்க் போறோம். ஒர்க் போயிட்டு வந்து நைட் டின்னருக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் பேச வரும்போது, நமக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷன்ல நம்ம கொஞ்சம் ஹார்ஷா பேசிடுவோம். அது நமக்கே தெரியாது. அது ஆக்சுவலா தப்பும் கிடையாது. பட் பசங்களுக்கு அது ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கும். என்னன்னா ஸ்கூல்லயும் டீச்சர்ஸ் திட்டுவாங்க, டியூஷன்லயும் டீச்சர்ஸ் திட்டுறாங்க, வீட்ல அம்மாட்ட சொன்னா அம்மாவும் திட்டுறாங்க அப்படின்ற ஒரு தோணல் வரும். அது வந்து நம்ம வராம பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம முதல்ல கிளியர் பண்ணணும். ஏன்னா இதுதான் பேஸ். இதுதான் பேஸ். பசங்களுக்கு வந்து நம்ம கிட்ட ட்ரஸ்ட் வரணும். நம்மள நம்பணும். நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்ட்டு அவங்க நம்பணும். அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட குரோத் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. கண்டிப்பா இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லி ரிசல்ட் தெரிஞ்ச ஒரு விஷயம். இத நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட பசங்களும் அவங்க எடுக்கிற மார்க்ல இருந்து ஒரு 10 மார்க்காவது அடுத்த டெஸ்ட்ல எடுக்கிற வாய்ப்பு அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ஒரு 2 மார்க் லாஸ்ட் டெஸ்ட்ட விட ஜாஸ்தியா எடுத்தாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என் பையனுக்கு வந்து பென்சில் வாங்கி வச்சிருப்பேன் வீட்டுல. ஒரு டெஸ்ட்ல மார்க் இன்க்ரீஸ் ஆனானா ஒரு புது பென்சில் அது மாதிரி கொடுப்பேன். நீங்களும் அதே மாதிரி ஏதாவது சின்னதா ஒரு அப்ரிசியேஷன் குடுக்கலாம். நமக்கே நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா கஷ்டப்பட்டு நம்ம சமையல் செஞ்சுட்டு யாராவது இன்னைக்கு சூப்பரா இருக்கு சமையல்னா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரிதான், ஏய் பரவால்ல நீ ஒரு 2 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் போதும். ஒரு ரூ. 1 சாக்லேட் கூட போதும். அடுத்த டெஸ்ட் நீ இன்னும் நல்லா எடு. அப்ப இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இத வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே கொண்டு வந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மார்க் வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, உங்ககிட்ட அப்ரிசியேஷன் வாங்கணுன்றதுக்காகவே மார்க் எடுப்பாங்க. அம்மாட்ட வந்து அப்ரிசியேஷன் வாங்கணுன்றதுக்காகவே, நீங்க வந்து குட்ன்னு சொல்லணுன்றதுக்காகவே பசங்க வந்து மார்க் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது நமக்கு வந்து 10th, 12th ரொம்பவே யூஸ் ஆகும். அவங்களோட மைண்ட் செட்ட நம்ம இப்பத்துல இருந்தே மாத்திட்டோம்னா, அப்ப நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம். இது பேசிக்கான விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் வீடியோலயே இது சொல்றேன். எல்லாருமே இத ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு நைட்ல இருந்தே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு பசங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயத்த முடிஞ்சா கமெண்ட்லயும் சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பசங்க ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருந்து படிச்சாலும் அவங்களால ஒரு 2 கொஸ்டின கூட படிக்க முடியல. அவங்களால கவனமா படிக்க முடியல. ரொம்ப நேரம் புக்க வச்சுட்டு தான் இருக்கா. ஆனா என்ன படிக்கிறானே தெரியல. மார்க் வர மாட்டிருக்கு. இந்த பிரச்சனை இருக்குன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. பார்ட் 2ல நான் அத பத்தி தான் பேச போறேன். ஒரு இடத்துல 10 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிற விஷயத்த 2 மணி நேரத்துல எப்படி படிக்கிறது? எப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து பசங்கள படிக்க வைக்கிறது? அவங்க படிக்கிற விஷயத்துல எப்படி கவனமா படிக்கிறது? இந்த டாபிக் தான் அடுத்த வீடியோக்கானது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. உங்க பசங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்க? அவங்க எந்த சப்ஜெக்ட் வந்து கஷ்டமா ஃபீல் பண்றாங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அது எல்லாமே நம்ம ஆட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்ஸையும் எனக்கும் சொல்லுங்க. நானும் அத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.